ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து ஏரிகள் வந்து எந்தெந்த மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஏரி 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 அதான் ஏரிகள் காய்ச்சல். ஓகே, ஏரி நேம் சொல்லுவோம், எந்த மாநிலத்தில் இருக்கு? ஆமா, கொள்ளேரி 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 ஏரி எந்த மாநிலம்? அது பக்கத்துல, தமிழ்நாடு பக்கத்துல தான், கேரளாவும் பக்கம் தான் நினைக்கிறேன். இது இவரு திருப்பதி இருக்கு, ஏழுமலை, ஆந்திர பிரதேஷ். கொள்ளேரி ஏரி ஆந்திரா. லோக்டாக் ஏரி, லோக்டாக் இப்ப ரீசெண்டா வந்து குடியரசுத் ஆட்சி போட்டாங்க. மணிப்பூர். லோக்டாக் வந்து மணிப்பூர். சாம்பார் ஏரி ராஜஸ்தான். சாஸ்தம் கோட்டா ஏரி பழகப்பட்டதுதான். இப்போ ரீசெண்டா எலெக்ஷன்லாம் முடிஞ்சு. இன்னும் வேற பக்கத்து மாநிலம் தான். வேற இப்போ அங்க வந்து மக்களவை எதிர்கட்சி தலைவர் அடி நவுத்தி இருக்க அங்க அதிகமா பிரச்சாரம் பண்ணாங்க. வேற பக்கத்து மாநிலம் ப்ரோ. தெலுங்கானா எலெக்ஷன் நடக்கலையே, காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டி. கேரளா. அடுத்து வந்து ரயில்வே மண்டலங்கள் தலைநகரம். தென்கிழக்கு கொல்கத்தா. தென் மத்தி செகந்திராபாத். கிழக்கு கடற்கரை இப்போ கொல்கத்தா புவனேஸ்வர். மேற்கு மத்தி ஜபல்பூர். மும்பை சர்ச்கேட் ஜபல்பூர். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி பின்வரும் கூற்றுகள் எதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா, அதுல இருந்து சரியான எதுன்னு கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அனைத்து இந்திய சங்கங்களையும் தேசிய அரசியல் சங்கங்களின் கீழ் ஒன்றிணைக்க பல இந்தியர்கள் முற்பட்டனர். ஆனால் அதற்கு இறுதி வடிவம் கொடுத்து பெருமையை சேர்த்தவர் வந்து ஹே உயிம். ஃபர்ஸ்ட் ஒன்னு சரி, ஓகே. இரண்டாவது, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் 1885 டிசம்பர் மாதத்தில் கல்கத்தாவில் நடைபெற்றது. கல்கத்தாவில் நடைபெற்றது. அடுத்து இந்த மாநாடு வந்து WC பானர்ஜியால் நடைபெற்றது, முதல் மாநாடு. அதான் 1 3 சரி, 2 தப்பு. அடுத்து வந்து இதுவும் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான், சரியானது. இது ராதா கந்தாக்தேப் அவர் வந்து பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தின் முதல் தலைவர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, லக்ஷ்மி கஜிலூர் லக்ஷ்மி நரசு இருக்கு, அவர் வந்து சென்னை வாசிகள் சங்கம். ஸ்டேட்மெண்ட் 2. மூணாவது ஸ்டேட்மெண்ட், இந்திய சங்கத்தின் நிறுவனர் சுரேந்திரநாத் பானர்ஜி. இதுல எது சரியானது? 3 ஸ்டேட்மெண்ட், 2 3 சரி. அடுத்து வந்து ஆர்டிகல் 243 டி ஏபிசிடி வந்து அந்த டி இடஒதுக்கீடு. 243 இ ஊராட்சிகளின் பதவிக்காலம். பதவிக்காலம் கேட்டதான். 243 ஜே தணிக்கை தேர்தல், அப்புறம் தகுதி தணிக்கை. கரெக்ட். தேர்தல் ஊராட்சிக்கான தேர்தல் ஆர்டிகல் 243. அடுத்து சரியான விடைதான். 3 ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதுல எது சரின்னு சொல்லுங்க. ஆளுநர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, மறைமுகமாக தேர்தல் குழுவினால் தேர்ந்தெடுக்கப்படுவதும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதும் இல்லை, மறைமுகமாகவும் தேர்தல் குழுவினாலும் தேர்ந்தெடுக்கப்படுவதும் இல்லை. ஓகே. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், ஆளுநர் அலுவலகமானது அரசியலமைப்பு அடிப்படையில் சுதந்திரமானது. ஆளுநர் அலுவலகம் வந்து அரசியலமைப்பில் அடிப்படையில் சுதந்திரமானது. ஸ்டேட்மெண்ட் 2. கரெக்ட். ஆளுநர் அரசாங்கத்தின் தலைமை செயல் அலுவலர் ஆவார். தலைமை செயல் அலுவலர் ஆவார். செயல் அலுவலர் தப்புன்னு சொல்றாங்க, செயல் அலுவலர் ஆக மாட்டார்ல அவரு. அடுத்து 4. ஆமா. அடுத்து, மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் மாநில நீதித்துறையின் ஒரு அங்கமாகும். மாநில தலைமை வழக்கறிஞர் அவர் வந்து மாநில நீதித்துறையினுடைய ஒரு அங்கமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? தப்பு.
1 2 மட்டும் சார் மிச்சம் ஒன்று. அடுத்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எந்த விதி டு எந்த விதி இருக்கு? டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பி 50 முன்னுரையில் காணப்படும் மதச்சார்பற்ற சோசியலிச ஒருமைப்பாடு போன்ற சொற்கள் எத்தனையாவது அரசமைப்பு சட்டத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டது? ஒரு மதச்சார்பற்ற சோசியலிச ஒருமைப்பாடு போன்றவர்கள் எத்தனையாவது சட்டத்திட்டத்துல? 42. 1920 தமிழ்நாடு சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் முதல் பட்டியலின தலைவர் யார்? முதல் பட்டியலின MC ராஜா. இந்திய அரசியல் சட்டத்தின் எந்த சரத்து குழந்தைகளை தொழிற்சாலை, சுரங்கம் அல்லது எந்த ஆபத்தான தொழிலும் பணியமர்த்தக்கூடாது என கூறுகிறது? Article 24.